ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க பீர்க்கங்காய் ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் எப்படி செய்யறது, அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சின்ன துண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். நான் 1 கப் அளவு தான் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இது போதுமான அளவு. ரொம்ப பிஞ்சு காய் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முத்தின காயை எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பீர்க்கங்காய் தோலை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் சட்னி செய்யலாம். பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பீர்க்கங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். சிலருக்கு பாவக்காய் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க பாவக்காய்க்கு பதிலாக நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸுக்கும் இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நார்ச்சத்து, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிளட் வந்து இதனோட சத்துக்களை ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பீர்க்கங்காயில் எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கிறதுனால தொற்று நோய் கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இது சத்துணவாகவும் டானிக் மருந்தாகவும் செயல்பட்டு உடல் நலத்தை பாதுகாக்கும். ஸோ இந்த பேண்டமிக் டைமில் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஜூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்பவே சிறந்தது. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஜூஸை சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும். வயிற்றில் அலர்ஜினால் ஏற்படுற புண்கள் வராமல் தடுக்குது. உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. கட் பண்ண பீர்க்கங்காயெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் ரொம்பவே குளிர்ச்சின்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஒரு 4 மிளகு நான் சேர்த்திக்கிறேன். இது ரொம்பவே நல்லது. கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்த்த வேண்டாம், கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கலாம். இதை ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஃபில்டர் பண்ணா நம்மளுக்கு அதனுடைய சத்துக்கள் முழுமையா கிடைக்காது. அதனால அப்படியே குடிச்சுக்கோங்க. இது டெய்லியும் சாப்பிட வேண்டாம். வீக்லி 3 டைம்ஸ் சாப்பிட்டாலே போதும். பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.